ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்றென்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்துக் கொள்ள எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்றென்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்துக் கொள்ள உம்முடன் சேர்த்துக் கொள்ள எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். எல்லாம் சொல்லுங்க. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன்,
அபிஷேகம் மாம்சமான யாவர் மேல் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடும் என்ற பாடலை நாம் கரங்களை தட்டி பாடப்போகிறோம். இரண்டாவது பாடலாக நாம் பாடப்போகிறோம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் பாடலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலு அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலு அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. எல்லாம் பாடலாம். அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. கர்மேல் ஜப வேளையில் கையளவு மேகம் காண்கிறேன். கர்மேல் ஜப வேளையில் கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாப்பும் நடுங்கிடவே, அக்னி மழையாக பொழிந்திடுமே. ஆகாப்பும் நடுங்கிடவே, அக்னி மழையாக பொழிந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. சீனாய் மலை மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். சீனாய் மலை மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. கர்மேல் ஜப வேளையில் கையளவு மேகம் காண்கிறேன். கர்மேல் ஜப வேளையில் கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாப்பு நடுங்கிடவே, அக்னி மலையாக பொழிந்திடுமே.
ஆகாப்பு நடுங்கிடவே அக்னி மலையாக பொழிந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. Praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா. உங்கள் கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். அக்கினியில் நடந்து வந்தோ, ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா. அக்கினியில் நடந்து வந்தோ, ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுது விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுது விலகலப்பா. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. செங்கடலை நீ பிளந்தே, செம்மையான பாதை தந்தே, எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் நகர்த்தி, கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. பலவித சோதனையா புறமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றிவிட்டேன். புது இருதயம் தந்து விட்டேன். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர்.
உம்மை காண்போம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். நாமளை எழுந்து நிற்கலாம். கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக எல்லாரும் எழுந்து நின்று தேவனை ஆராதனை செய்ய போகிறோம். நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. ஆமென். உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். செங்கடலை பிளந்தீ செம்மையான பாதை தந்தீ எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தீ கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீ கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். பலவித சோதனையால் உடமிடப்பட்டோமையா பொன்னாக மாற்றி விட்டீர் புது இருதயம் தந்து விட்டீர் எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர் எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர் எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். வருடங்களை உமது இருமையினால் கடந்தோ இனி வரும் நாட்களெல்லாம் உந்தன் மகிமைதனை காண்போ எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எல்லாம் சொல்லுங்க எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் ஆயுள் உள்ளவரை எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம் எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம் எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர்.
Hallelujah. Praise the Lord. Hallelujah. 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 தேவனுடைய வசனத்தை உணர்ந்தவர்களா? ஓ ரபாலா சந்தாலா பதுரா பாலா ஷிகலா பதுரா ஷபனா பௌஷி அங்கர பாலா சந்தலா பதுரா பாலா. Glory to God. Hallelujah. Glory to God. Hallelujah. 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 எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நன்றி செலுத்தலாம். அவர் நடத்தி வந்த பாதைகளுக்காக. ஹalleluya. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜாளி, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ, எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜாளி, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. ஓ ஹalleluya. தேவனுடைய வசனத்தை உணர்ந்தவர்களாக. ஓ ராபாஷியா கரபாலா சந்தலா பதுனியா கரபாலா ஷபரபாலா துரபாலா. Glory to God. Hallelujah. 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 Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Oh, hallelujah. Hallelujah. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹalleluya. Hallelujah. 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 வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோ, இனி வரும் நாட்களெல்லாம் உந்தன் மகிமதனை காண்போ. எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எல்லாம் சொல்லுங்க. எங்கள் ஆயுள் உள்ளவரை ஆமென். இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. கர்த்தரால் ஏற்பட்ட ஒருவர் ஆராதனையின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே நாம் பிரவேசிக்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக ஒரு சில காரியங்களை நாம் கவனிப்பது நலமாய் இருக்கும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். சங்கீத புஸ்தகம் 91வது சங்கீதம், மோசையின் சங்கீதம்
15வது வசனத்தை வாசிக்கலாம். தொண்ணூத்தோராவது சங்கீதம் 15வது வசனம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. கனப்படுத்துவார் என்பதை முதலாவதாக நான் சொல்லிவிட்டு, இரண்டாவதாக ஆபத்திலே நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம், 1 சாமுவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சன்னிதானத்தில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லி இருந்தோம். இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். கர்த்தரை கனப்படுத்துகிற பொழுது கர்த்தர் நம்மை கனப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். நாம் ஆலயத்துக்கு கடந்து வருகிற போது கவனிக்க வேண்டிய பிரதானமான காரியம், சரியான நேரத்திற்கு வந்து நாம் தேவனை கனப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கிராமத்தில் இருந்து திருச்சபைக்கு வரக்கூடிய விசுவாசிகள் சரியாக 10 மணிக்கெல்லாம் ஆராதனைக்கு வந்துடுறாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். துதித்தலுடனே அவர் சன்னதிக்கு முன்பாக வந்து ஆனந்த சத்தத்துடன் அவரை ஆர்ப்பரித்து பாடக் கடவோம் என்று சங்கீதத்திலே வாசிக்கிறோம். துதிக்கும் போதே தேவனுடைய ஆலயத்துக்கு நாம் கடந்து வந்து விடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். 3வது சங்கீதத்திலே வாசிக்கிறோம், மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்துடன் அவர் சன்னதிக்கு முன்பாக வாருங்கள். ஏனென்றால் துதிகளுக்குள் தேவன் வாசம் செய்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய துதிகளில் தேவன் பிரியப்படக்கூடியவராக இருக்கிறார். ஆராதனையின் முதல் பகுதி துதி பகுதியாய் இருக்கிறது. அடுத்து கர்த்தரை நாம் பாடுகிறோம். அப்புறம் சாட்சியின் மூலமாய் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். அப்புறம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கிறோம். இறுதி ஜெபம் முடிந்த பிற்பாடு நாம் கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு நாம் கலைந்து செல்கிறவர்களாக இருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த 2023ஆம் வருடத்தை நீங்கள் விட்டுவிடுங்கள். 2024ஆம் ஆண்டிலே துதிக்கும் போதே நீங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு கடந்து வா. 2 கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். 2 கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். எல்லாரும் 2 கரங்களை வைத்து
எல்லாரும் ரெண்டு கரங்களை வேத்தி கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். எல்லாரும் ரெண்டு கரங்களை வேத்தி, எல்லாரும் ரெண்டு கரங்களை வேத்தி கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் பண்ணலாம், ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைகிறார்கள். காலைதோறும் கர்த்தருடைய கிருபை புதியதாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அதிகாலை நேரம் கர்த்தருடைய நேரமாய் இருக்கிறது. நான் ஆயத்தமாகி, அதிகாலையில் ஆயத்தமாகி அவருக்கு நேரே காத்திருப்பேன் என்று தாவீது அரசன் சொல்கிறார். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் என்று ஏசாயா புத்தகத்திலே வாசிக்கிறோம். அவர் சமீபமாய் இருக்கையில் நோக்கி கூப்பிடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம் எது? அதிகாலை நேரம். ஒன்று நாளாகமம் 16:11 தாவீது அரசன் சொல்கிறார், அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். வாசிக்கலாம். கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள், அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஒவ்வொரு நாளும் தேவனை ஆராதனை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவனை ஆராதனை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நாம் ஆராதனை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த ஆராதனைக்கு கடந்து வருகிறோம். தேவனை ஆராதனை செய்கிறோம். தேவனுடைய இன்பத்தை அனுபவிக்கிறோம். அதே நேரத்திலே நாம் ஒவ்வொரு நாள் சங்கீதத்திலே வாசிக்கிறோம், இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதிலே களி கூர்ந்து மகிழ்ந்திருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் உண்டு பண்ணின நாள். தேவனை ஆராதிப்பது இன்பமான காரியம். அதைத்தான் தாவீது அரசன் வலியுறுத்துகிறார். அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அது நம்முடைய பழக்கமாய் இருக்க வேண்டும். ஏசாயாவின் புத்தகம் 43வது அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். ஏசாயாவின் புத்தகம் 43வது அதிகாரம், அதிலே 2வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது, அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. சாத்ராக் மேஷேக் ஆபேத்நேகோ அக்கினி ஜுவாலையில் தூக்கி போட்டார்கள். நேபுகாத்நேச்சார் தூரா மாகாணத்திலே ஒரு பொற்சிலையை நிறுவி
நான் நிறுவி இருக்கிற பொற்சிலையை வணங்கிக் கொள்ள வேண்டும், அதை வணங்காதவர்கள் எரிகிற அக்கினி சூளைக்குள்ளே சுட்டரிக்கப்படுவார்கள். சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர் இந்த அக்கினி சூளைக்கு. ஒருவேளை அவர் தப்புவிக்காவிட்டாலும் நாங்கள் இந்த பொற்சிலையை வணங்குவதில்லை. ராஜா கட்டளையிட்டார், அவர்களை அக்கினியிலே தூக்கி போடுங்கள் என்று கட்டளையிட்டார். ராஜாவுக்கு மறு உத்தரவு சொன்னார்கள். 4 பேர் உலாவிக் கொண்டிருக்கிறார். தேவன் அவர்கள் நடுவில் இறங்கி வந்து விட்டார். இந்த வருஷத்திலே எத்தனையோ அக்கினியை நாம் கடக்க நேரிட்டது. எத்தனையோ ஆறுகள் போன்ற சமுத்திரத்தை நாம் கடந்து செல்ல நேரிட்டது. ஆனால் நாம் வெந்து போகவில்லை. தண்ணீர் நம்மை மூழ்கடிக்கவில்லை. தெய்வ கிருபை நம்மை காத்தது. அவருடைய கிருபைக்காக எல்லாரும் கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். எல்லாரும் கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். கிருபைக்காக, கர்த்தருடைய கிருபைக்காக கரங்களை வைத்து கர்த்தர் நாம எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணலாம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சங்கீத புத்தகம் 66வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதக்காரன் சொல்கிறான், மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். செழிப்பான இடத்திலே எங்களை கொண்டு வந்து விட்டீர். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். செழிப்பான இடத்திலே எங்களை கொண்டு வந்து விட்டீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். செழிப்பான இடத்திலே எங்களை கொண்டு வந்து விட்டீர். கர்த்தர் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்மோடு கூட இருக்கக்கூடியவராக இருக்கிறார். அக்கினியில் நடந்து வந்தோம், சேதம் ஒன்றும் இல்லையப்பா. அக்கினியில் நடந்து வந்தோம், சேதம் ஒன்றும் இல்லையப்பா. சேதம் எங்களுக்கு ஏற்படவில்லை, நஷ்டம் எங்களுக்கு ஏற்படவில்லை. எங்களை செழிப்பான இடத்திலே கொண்டு வந்து விட்டீர். எங்களை ஆசீர்வாதமான இடத்திற்கு எங்களை கொண்டு வந்து விட்டீர். அநேக தண்ணீர்களின் வழியாக நீங்கள் கடக்க நேரிட்டு இருக்கலாம். நெருப்பின் ஊடாக நீங்கள் கடக்க நேரிட்டு இருக்கலாம். ஆனால் செழிப்பை கர்த்தர் கட்டளையிட்டார். செழிப்பான இடத்திலே உங்களை கொண்டு வந்து விட்டார். கர்த்தர் கரம் பிடித்து நடத்தக்கூடியவராக இருக்கிறார். அவர் வலுவாதபடி நம்மை காத்துக்கொள்ள அவர் போதுமானவராக இருக்கிறார். சங்கீத புத்தகம் 50வது அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். ஆசாப் சொல்றாரு, சங்கீத புத்தகம் 50வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. நான் உன்னை விடுவிப்பேன். நான் உன்னை விடுவிப்பேன். நீ என்னை மகிமைப்படுத்துவாய். நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. நான் உன்னை விடுவிப்பேன். நீ என்னை மகிமைப்படுத்துவாய். என்னை நோக்கி கூப்பிடு என்று கர்த்தர் சொல்கிறார். அமைதியாக இருக்க வேண்டாம். தேவனை நோக்கி முறையிடுங்கள். தேவனுடைய சமூகத்தில் உங்களுடைய காரியங்களை எடுத்து சொல்லுங்கள்.
நம்முடைய தேவன் உயிருள்ள தேவனாக இருக்கிறார், ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். ஆபத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். நான் உன்னை விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆபத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாக விடுதலை ஆவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். விடுதலை அளிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆபத்திலே நான் எங்கே செல்வது? எனக்கு உதவுவார் இல்லையே. ஆபத்திலே நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கஷ்ட நேரத்திலே நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உன்னை விடுதலை ஆக்குவதே தேவ சித்தமாய் இருக்கிறது. நீ கரங்களை தட்டி ஆராதனை செய்ய வேண்டும். முடக்கப்பட்டிருப்பீர்களே ஆனால் கர்த்தர் இந்த நாளிலே விடுதலையை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். பரலோகத்திலிருந்து ஒரு வல்லமை இறங்கி வரும். உங்கள் கட்டுகள் உடைத்து எறியப்படும். எல்லாரும் கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எல்லாரும் கரங்களை தட்டி, எல்லாரும் கரங்களை தட்டி glory to God, glory to God. கரங்களை தட்டி விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். 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 விடுதலை 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 விடுதலை. நியூ இயருக்குள்ள, புத்தாண்டுக்குள்ள நான் பிரவேசிக்கும் போது விடுதலையோடு நான் பிரவேசிக்கணும். விடுதலையோடு நான் பிரவேசிக்க வேண்டும். கட்டுகளை தேவன் அவிழ்க்கக்கூடியவராக இருக்கிறார். ஆராதனை செய்ய முடியாதபடி கட்டப்பட்டு இருக்கிறாயா? துதிக்க முடியாதபடி கட்டப்பட்டு இருக்கிறாயா? பவுலும் சீலாவும் தொழுவ மரத்தில் கட்டப்பட்டிருந்தார்கள் சிறைச்சாலையிலே. நடுராத்திரியிலே அவர்கள் பாடி துதி செய்த போது அவர்களுடைய கட்டுகள் கலண்டு விழுந்தது. கட்டுகள் அவிழும். கட்டுகளை உடைத்தெறிகிற கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். பயப்படாதே என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், மீண்டும் உங்களிடத்தில் வருவேன் என்று இயேசு தெய்வம் வாக்குரைத்து அளித்திருக்கிறார். சங்கீத புஸ்தகம் 4வது சங்கீதத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். சங்கீத புஸ்தகம் 4வது சங்கீதம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். என் நீதியின் தேவனே, என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும். நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும். நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கி, நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும். நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும். நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். 400 வருஷம் நெருக்கப்பட்டாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். அவங்களால சமாதானமாய் இருக்க முடியல. ஒடுக்கம், நெருக்கம். கர்த்தர் அவர்களுக்கு விசாலத்தை கட்டளையிட்டார்.
விசாலமான பூமியை கர்த்தர் வாக்குரைத்தார். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம், ஆசீர்வாதமான பூமியை கர்த்தர் வாக்குரைத்தார். நீ தண்ணீரை கடக்கும் போது அவை உன்மேல் புரளாது. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகமாட்டாய். தேவனே, செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டி, நெருப்பையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டி. தேவன் ஒரு செழிப்பை வைத்திருக்கிறார், ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் நெருக்கப்பட்டு இருக்கலாம். இந்த நேரத்தில், இத்தருணத்தில் விடுதலை வேண்டும் என்று விசுவாசிக்கிறவர்கள் 2 கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 2 கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ரைஸ் a hand. 2 கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. கர்த்தாவே, எனக்கு விடுதலையை தாரும் ஆண்டவரே. கர்த்தாவே, எனக்கு விடுதலையை தாரும் ஆண்டவரே. கர்த்தாவே, எனக்கு விடுதலையை தாரும், எனக்கு விடுதலையை தாரும், எனக்கு விடுதலையை தாரும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சங்கீதம் 81:7 ஆசாப் சொல்கிறார். சங்கீதம் 81:7, நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன், நான் உன்னை தப்புவித்தேன். இடிமுழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து, இடிமுழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன், உனக்கு உத்தரவு அருளினேன். மேரிபாவின் தண்ணீர்களிடத்தில், மேரிபாவின் தண்ணீர்களிடத்தில் உன்னை சோதித்து அறிந்தேன், உன்னை சோதித்து அறிந்தேன். நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய். கர்த்தர் என்ன செய்தார்? நான் உன்னை தப்புவித்தேன். நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். நம்முடைய நெருக்கத்தை பார்த்து அமைதியாய் இருக்கிறவர் கர்த்தர் அல்ல. நாம் நெருக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமும் அல்ல. நாம் விசாலம் அடைய வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இந்த வருஷத்திலே ஒருவேளை நீங்கள் நெருக்கப்பட்டு இருக்கலாம். 2024ஆம் ஆண்டு கர்த்தர் சொல்கிறார், விடுதலையின் ஆண்டாய் அமைய போகிறது. நெருக்கத்திலிருந்து உங்களுக்கு விடுதலையை கர்த்தர் கொடுக்க போகிறார். நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் கேட்டருளினார், என்னை விசாலத்திலே வைத்தார். ஆபத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். கர்த்தரை நோக்கி கூப்பிடு, கர்த்தரை நோக்கி முறையிடு. உன் சத்தத்தை கேட்பதற்காக தேவனுடைய செவிகள் திறந்திருக்கிறது. சாலமோன் கட்டின ஆலயத்தில் அவர் பிரதிஷ்டை பண்ணி ஜெபம் பண்ணின போது, என்னுடைய ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்கும்படி உம்முடைய கண்கள் எப்பொழுதும் இந்த ஆலயத்தின் மேல் நோக்கமாய் இருக்கட்டும். தேவனுடைய கண்கள் இந்த ஆலயத்தின் மேல் பதிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த ஆலயத்திலே வந்து நீங்கள் ஜெபிக்கிற போது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்கக்கூடியவராக இருக்கிறார். வீட்டிலிருந்து ஜெபிக்க கூடாது என்று நான் சொல்லவில்லை. வீட்டிலிருந்து நாம் ஜெபிக்க வேண்டும். சபையிலே நடைபெறுகிற உபவாச ஜெபங்களிலே நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு உபவாச ஜெபம் நடைபெறுகிறது. வேலைக்கு செல்கிறவர்களுக்கு வசதியாக அதிகாலை 5 மணி முதல் 6 மணி வரை உபவாச ஜெபம் நடைபெறுகிறது. இந்த ஜெபத்திலே நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினால் அன்றி போகாது. கட்டுகளை உடைத்தெறியக்கூடிய வல்லமையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் நாம் உபவாசித்து ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மீண்டும் சொல்லுகிறேன்,
கட்டுகளை உடைத்தெறியக்கூடிய வல்லமையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் உபவாசித்து ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். அக்கினியை கடந்து வந்தோம், சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, மூழ்கி போகவில்லை அப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. ஏசாயாவின் புஸ்தகம் 58வது அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 58வது அதிகாரம், அதிலே வாசிக்கலாம். 9வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். போதும். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். லேவியராகமம் 26:9. நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து, நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி, உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடு என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். உங்களோடு என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். நான் உங்களை பழுகவும், நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடு என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். நான் உங்களை உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து. 2 நாளாகமம் 16:9. 2 நாளாகமம் 16:9. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி, தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு போதும். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. தாவீது அரசன் சொல்கிறார், நான் வானத்துக்கு ஏறினாலும் அங்கேயும் இருக்கிறேன், நான் பாதாளத்தில் சென்று படுக்கை போட்டாலும் அங்கேயும் இருக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய கண்களுக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? தேவன் நம்மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறார். தேவன் நம்மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறார். சங்கீத புஸ்தகம் 33வது அதிகாரம், சங்கீதங்களின் புஸ்தகம் 33வது அதிகாரம், சங்கீதக்காரன் சொல்கிறான். 33வது அதிகாரம் 13, 14, 15 வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து, கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார், எல்லா மனுபுத்திரையும் காண்கிறார். தாம் வாசமாயிருக்கிற ஸ்தானத்திலிருந்து, தாம் வாசமாயிருக்கிற ஸ்தானத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமாய், பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமாய் இருக்கிறார். அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி, அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி, அவர்கள் செய்கைகளை எல்லாம் கவனித்திருக்கிறார். அவர்களுடைய செய்கைகளை எல்லாம் கவனித்திருக்கிறார். கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரையும் காண்கிறார். தாம் வாசமாய் இருக்கிற ஸ்தானத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமாய் இருக்கிறார். அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி, அவர்கள் செய்கைகளை எல்லாம் கவனித்திருக்கிறார். அவர்கள் இருதயங்களை எல்லாம் உருவாக்கி, அவர்களுடைய செய்கைகளை எல்லாம் கவனித்திருக்கிறார். நம்முடைய செயல்பாடுகளை தேவன் கவனித்துக் கொண்டிருக்கிறவராய் இருக்கிறார். தேவன் நம்மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காகவே தேவன் நம்மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறார். அவர்களுடைய செயல்கள் மேல் கவனமாய் இருக்கிறார்.
வானத்திலே வீற்றிருக்கிறார். அவருடைய சிங்காசனம் சீயோனில் அமைக்கப்பட்டிருக்கிறது. பூமியில் உள்ளோர் எல்லோரையும் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். நெகேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். நெகேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். உம்முடைய செவிகள் கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். நெகேமியா பாவம் செய்யல. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவங்களை தன்மேல் சுமத்தி கொண்டு அவர் ஜெபம் பண்ணுகிறார். உம்முடைய கண்கள் திறந்திருப்பதாக, உம்முடைய செவிகள் திறந்திருப்பதாக. சாலமோன் ஜெபம் பண்றாரு. ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணி, நான் கட்டின இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருக்க வேண்டும். ஆலயத்தின் மேலே கர்த்தருடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருக்கிறது. எசேக்கியா ராஜா ஜனகரிப்பு எழுதி கொடுத்த நிருபத்தை தேவனுடைய ஆலயத்தில் போய் திறந்து வைத்து வாசித்து, உம்முடைய கண்களை திறந்து பாரும், ஜனகரிப் உமக்கு விரோதமாய் பேசின தூஷணமான வார்த்தைகளை கவனித்து பாரும். ஜனகரிப் மாண்டு போனான். தேவன் மகா பெரிய ஜெயத்தை எசேக்கியாவுக்கு கட்டளையிட்டார். தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் யார் மூலமாய் சிறுமைப்படுத்தப்படுகிறீர்களோ அவருக்கு அதை தேவன் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் படுகிற நெருக்கத்தை நான் காணவே கண்டேன். அவர்களை விடுதலையாக்குவேன். அவர்களுக்கு வாக்குத்தத்த பூமி உண்டு, விசாலமான தேசம் உண்டு, பாலும் தேனும் ஓடுகிற விசாலமான பூமி உண்டு. கர்த்தர் உன்மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறார். கர்த்தர் உன்மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறார். யோபுவின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம், யோபுவின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். அவருடைய கண்கள் மனுஷருடைய வழிகளை நோக்கி இருக்கிறது. எலிக்கு சொல்றாரு, அவருடைய கண்கள் மனுஷருடைய வழிகளை நோக்கி இருக்கிறது. அவர்களுடைய நடைகளை எல்லாம் அவர் பார்க்கிறார். அவருடைய கண்கள் மனுபுத்திரருடைய வழிகளின் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவர்களுடைய நடைகளை எல்லாம் அவர் பார்க்கிறார். யோபுவிலே ஒரு இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, என் நடைகளை எல்லாம் எண்ணுகிறவர் அல்லவோ. தேவன் நம்முடைய நடைகளை கவனித்து பார்க்கிறவராய் இருக்கிறார். உன்மேல் என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உன்மேல் என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். ஆலோசனைகளின் தகப்பன் கர்த்தர். நீங்க சொல்ல வேண்டும், தகப்பனை எனக்கு ஆலோசனை சொல்லும், என்னை வழி நடத்தும், என்னை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்துக்கு நேராய் கொண்டு போய்விடும். ஏசாயா 58:11 படி, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், வற்றாத நீரூற்று.
தேவனுடைய ஆலோசனை வலிமை மிக்கதாய் இருக்கிறது. தேவன் பெரிய காரியங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. கர்த்தருடைய கண்களுக்கு மறைவாய் நான் எங்கே போவேன்? அவருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. மனுபுத்திரனை உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம், கர்த்தர் நம்மேல் எதற்கு கண்ணோக்கமாய் இருக்கிறார் என்றால், நம்மை வழி நடத்த, நம்மை பாதுகாக்க, நம்மை ஆசீர்வதிக்க. நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து. கண்களுக்கு மறைவாய் நான் எங்கே போடுவேன்? ஓடுவேன். வானத்தில் ஏறினாலும் அங்கேயும் இருக்கிறீர், பாதாளத்தில் சென்று படுக்கை போட்டாலும் அங்கேயும் இருக்கிறீர். உம்முடைய கண்களுக்கு மறைவாய் நான் எங்கே போவேன்? தேவன் நம்மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறார். தேவன் நம்மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறார். யோபுவின் புஸ்தகம் எலிக்கு சொல்றாரு, 36வது அதிகாரம், யோபுவின் புஸ்தகம் 36வது அதிகாரம், அதிலே வாசிக்கலாம். 7வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல், அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல், அவர்களை ராஜாக்களோடு கூட சிங்காசனத்தில் ஏறவும், ராஜாக்களோடு சிங்காசனத்தில் ஏறவும், உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்குகிறதில்லை, அவர்களை ராஜாக்களோடு சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றென்றைக்கு உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். எதற்காய் கர்த்தருடைய கண்கள் நம்மேல் வைக்கப்பட்டிருக்கிறது? எதற்காய் தேவனுடைய கண்கள் நம்மேல் பதிக்கப்பட்டிருக்கிறது? ராஜாக்களோடு சிங்காசனத்தில் ஏறும்படி செய்ய வேண்டும் என்பதற்காக. ராஜாக்களைப் போல ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து பிரபுக்களும் ராஜாக்களோடு அமர பண்ணுகிறீர். நீதிமான்களை விட்டு கண்களை விலக்குகிறதே இல்லை. எதற்காக? ராஜாக்களோடு அவர்களை அமர பண்ண வேண்டும் என்பதற்காக. எதற்காக தேவனுடைய கண்கள் முன்மேல் பதிக்கப்பட்டிருக்கிறது? உன்னை உயர்த்தி ஆசீர்வதிக்க வேண்டும், ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உன்னை அமரச் செய்ய வேண்டும். கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. கர்த்தருடைய கண்கள் நம்மேல் பதிக்கப்பட்டு இருக்கிறபடியால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏன்? தேவன் எல்லா தீங்குக்கும் நம்மை விலக்கி காப்பாற்றக்கூடியவராக இருக்கிறார். தீமை உன்னை அணுகாது. தீமை உன்னை அணுகாது. நீதிமான் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறது, அவனுடைய கூப்பிடுதலுக்கு அவருடைய செவிகள் திறந்திருக்கிறது என்று சங்கீதத்திலே வாசிக்கிறோம். நீதிமான் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறது, அவனுடைய கூப்பிடுதலுக்கு அவருடைய செவிகள் திறந்திருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது. நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து உங்களை பலுகி பெருகவும் பண்ணுவேன், உங்களோடு என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன்.
சங்கீதங்களின் புஸ்தகம் 33வது அதிகாரம். சங்கீதங்களின் புஸ்தகம் 33வது அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 18-19 வசனங்களை வாசிக்கலாம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. தமக்கு பயந்து தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. கானான்ல பஞ்சம் உண்டாகும் என்பதை தேவன் அறிந்து யோசேப்பை முன்னனுப்பினார். தானியத்துக்கு என்ன செய்கிறது? இவங்கள்ட்ட வெள்ளி இருக்கிறது. யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை எகிப்துக்கு அனுப்பி வைக்கிறார். அங்கே யோசேப்பு உயர்த்தப்பட்டிருக்கிறார். ஜீவ ரட்சனை செய்யும்படி கர்த்தர் என்னை முன்னே அனுப்பினார். பஞ்சத்திலே அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். ஆபிரகாமினுடைய சந்ததி தலைத்தது. இல்லை என்றால் ஆபிரகாமின் சந்ததி எப்படி தலைத்திருக்க முடியும்? சங்கீதம் 34:15 வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 34, சங்கீத புஸ்தகம் 17:2 வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 17:2. உம்முடைய சந்நிதியிலிருந்து என் நியாயம் வெளிப்படுவதாக உம்முடைய சந்நிதியிலிருந்து என் நியாயம் வெளிப்படுவதாக உம்முடைய கண்கள் நியாயமானவைகளையே நோக்குவதாக உம்முடைய கண்கள் நியாயமானவைகளை நோக்குவதாக. உம்முடைய சந்நிதியில் இருந்து என் நியாயம் வெளிப்படுவதாக உம்முடைய கண்கள் நியாயமானவைகளையே நோக்குவதாக. உம்முடைய கண்கள் நியாயமானவைகளையே நோக்குவதாக. கர்த்தருடைய கண்கள் உன்மேல் எதற்காய் வைக்கப்பட்டிருக்கிறது? உனக்கு எந்த அநியாயமும் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக. கர்த்தருடைய கண்கள் எதற்காய் உன்மேல் வைக்கப்பட்டிருக்கிறது? உனக்கு எந்த அநியாயமும் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக. இந்த உலகத்தில் அநியாயக்காரர்கள் பெருகி இருக்கிறார். நியாயமாய் செயல்படக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் குறைந்து காணப்படுகிறார்கள். கர்த்தருடைய கண்கள் நியாயமானதை நோக்குகிறது. எதற்காய் கர்த்தருடைய கண்கள் உன்மேல் வைக்கப்பட்டிருக்கிறது? உனக்கு எந்த அநியாயமும் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக. தேவன் நீதி செய்கிறவராய் இருக்கிறார். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று மத்தேயு சுவிசேஷத்திலே வாசிக்கிறோம். நன்மை செய்யும்படி இயேசு பட்டணந்தோறும் சுற்றி திரிந்தார். நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. நன்மைகளின் நாயகனே, நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. என் உயிரோடு கலந்து விட்டார் இயேசு. நான் ஆராதிக்கிற தேவன் எங்குமில்லை, என்னோடு கூட இருக்கிறார். எதற்காய் அவருடைய கண்கள் என்மேல் வைக்கப்பட்டிருக்கிறது? நான் ராஜாக்களோடு அமர வேண்டும். வேதம் சொல்லுகிறது, உன்னை ராஜாக்களும் ஆசாரியரும் லேவியருமாக உன்னை தெரிந்து கொண்டார்.
தேவன் சாதாரண அழைப்பிலே உன்னை அழைக்கவில்லை, ஆசாரியனாய் அழைத்திருக்கிறார், லேவியனாய் அழைத்திருக்கிறார், அவருடைய பிள்ளையாய் அழைத்திருக்கிறார். தேவனுடைய அழைப்பு உன்னதமானது. அவர் யாவர் மேலும் கிருபை பொரிந்தவராய் இருக்கிறார், நன்மை செய்யக்கூடியவராக இருக்கிறார். சங்கீதம் 115வது சங்கீதம் 4-5 வசனங்களை வாசிக்கலாம். அவர்களுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும், அவருடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும், மனுஷருடைய கைவேலையுமாய் இருக்கிறது. அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது, அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது. வாயிருந்தும் பேசாது, கண்ணிருந்தும் காணாது. என் தேவன் உன்மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறார். 2 கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க எல்லாரும். 2 கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண எல்லாரும். 2 கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண எல்லாரும். 2 கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். 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 ஹல்லேலூயா. சங்கீதம் 135 15 18 வசனம் வரை. அஞ்ஞானிகளுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும், அஞ்ஞானிகளுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும், மனுஷருடைய கைவேலையுமாய் இருக்கிறது. அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது, அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேளாது, அவைகளுடைய வாயிலே சுவாசம் இல்லை, அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்கள் யாவரும் அவைகளைப் போலவே இருக்கிறார்கள். என் தேவன் ஜீவன் உள்ளவர். ஆகையினால்தான் வேதம் சொல்லுது, நான் உன்மேல் கண்ணோக்கமாய் இருப்பேன். ஏன்னா என் தேவன் ஜீவன் உள்ளவர். என் தேவனுக்கு கண் இருக்கு. நீதிமான் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருப்பேன். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருப்பேன். உங்களை பலுகி பெருக பண்ணுவேன். உங்களை ஆசீர்வதிப்பேன். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள். பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள். அவர் உங்களை ராஜாக்களோடு அமரச் செய்ய விரும்புகிறார். ராஜாக்களோடு அமரச் செய்ய விரும்புகிறார். சாலமோன் ஜெபம் பண்றாரு, இரவும் பகலும் உம்முடைய கண்களின் ஆலயத்தின் மேலே திறந்திருக்க வேண்டும். இரவும் பகலும் 24 hours. என் ஜனங்கள் எப்பொழுது வந்து ஜெபிக்கிறாங்களோ அப்பொழுது அவர்களை பார்க்கும்படி, அவர்களுடைய ஜெபத்தை கேட்கும்படி உம்முடைய செவிகள் திறந்திருக்க வேண்டும். உம்முடைய கண்கள் திறந்திருக்க வேண்டும். உபாகமத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம். உபாகமத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். எல்லாம் சொல்லலாமா? வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் என் மேல் வைக்கப்பட்டிருக்கும். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நல்ல கைகளை தட்டி
நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி. ஆமென், ஆமென். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் கர்த்தருடைய கண்கள் உண்மையில் என்ன செய்யும்? பதிக்கப்பட்டிருக்கும். ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் கர்த்தர் வாக்குரைக்கிறார். வருஷத்தின் துவக்கம் மட்டும் வருஷத்தின் முடிவு மட்டும் என் கண்கள் உண்மையில் நோக்கமாயிருக்கும். என் கண்கள் உண்மையில் பதிக்கப்பட்டிருக்கும். ஒரு தீமையும் உன்னை அணுகாது. நான் பழைய வருஷ ஆராதனையில் சொன்னல, இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குகிறதும் இல்லை உறங்குகிறதும் இல்லை. கர்த்தருடைய கண்கள் எப்போதும் உண்மையில் வைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. எதற்காக? உன்னை பாதுகாக்கும்படியாக. எல்லா ரெண்டு கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். எல்லா ரெண்டு கரங்களை வைத்து, எல்லா ரெண்டு கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். எல்லா ரெண்டு கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். எல்லா ரெண்டு கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. லேவியராகமம் 26:9. நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடு என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். உங்களோடு என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி. ஆதியாகமம் 1 28வது வசனத்தை வாசிக்கலாம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, ஆதாமும் ஏவாளையும் நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ சந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். ஒரு பரிசுத்த சந்ததியை தேவன் பெற்றெடுக்க விரும்பினார். பெருக்கம் என்பது தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதமாய் இருக்கிறது. நாம் எப்பக்கத்திலும் பெருக வேண்டும். வடக்கு, கிழக்கு, மேற்கு, தெற்கு எப்பக்கத்திலும் பெருக வேண்டும். தேவன் நம்மை அழைத்ததை பெருக்கத்துக்காகத்தான். ஆதியாகமம் 17 6வது வசனத்தை வாசிக்கலாம். உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி. ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். முந்தின வசனம், இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். உன் பேர் இனிமே ஆபிரகாம் கிடையாது. நீ ஜாதிகளுக்கு தகப்பனானபடியால் ஆபிரகாம், உன்னை பலுகி பெருக பண்ணுவேன். உன்னிடத்திலிருந்து ஜாதிகள் தோன்றுவார்கள். உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் எழும்புவார்கள். பெருக்கம். இடம் கொள்ளாமல் போக மட்டும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் சுதந்தரித்துக் கொள்ள அழைக்கப்பட்டவர்கள். இடம் கொள்ளாமல் போக மட்டும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க அழைக்கப்பட்டவர்கள். மல்கியா 3:10 படி, இடம் கொள்ளாமல் போக மட்டும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார்.
நான் உன்னை பலுகி பெருக பண்ணுவேன். கடற்கரை மணலுக்கு ஆபிரகாமை அழைத்து கொண்டு போனார். இந்த மணலை எண்ண முடியுமா ஆபிரகாமே? ஆபிரகாம் சொன்னா எண்ண முடியாத ஆண்டவரே, இதை போல உன் சந்ததி இருக்கும். வானத்தை உற்றுப்பார், நட்சத்திரங்களை எண்ண முடியுமா? எண்ண முடியாத ஆண்டவரே, இதை போல உன் சந்ததி இருக்கும். பெருக்கம், எப்பக்கத்திலும் பெருக்கம். இடம் கொள்ளாமல் போக மட்டும் தேவனுடைய நன்மையை சுதந்தரிக்க வேண்டும். தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் சுதந்தரிக்க வேண்டும். ஆதியாகமத்தின் புத்தகம் 41வது அதிகாரம் 51, 52 வசனங்களை வாசிக்கலாம். யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான், இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். எதற்காக அந்த பெயர்களை யோசேப்பு தன்னுடைய பிள்ளைகளுக்கு சூட்டினான்? யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பன் குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவனை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். மறக்க பண்ணினார். தகப்பனுடைய அன்பை மறக்க பண்ணினார். தகப்பனால் மிகவும் நேசிக்கப்பட்டவன் யோசேப்பு. பல வகை அங்கி ரூபனுக்கு முறைப்படி கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் யோசேப்புக்கு அந்த அங்கியை கொடுத்து அவன் அழகு பார்த்தான் யாக்கோபு. ஏன்? தகப்பனுக்கு மிகவும் உண்மையுள்ள பிள்ளையாயிருந்தான். தகப்பனுடைய அன்பை சுதந்தரித்துக் கொள்கிற மனிதனாய் இருந்தான். இரண்டாவது மகனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். அடிமைப்பட்டிருந்த தேசத்திலே, அடிமையாய் விற்கப்பட்ட தேசத்திலே 20 வெள்ளிக்காசுக்கு என்னுடைய சகோதரர்கள் விற்று போட்டார்கள். அந்த பாலும் கிணத்திலே என்னை தூக்கி போட்டார்கள். அந்த இஸ்மவேல் வியாபாரிகளிடத்தில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். நான் அடிமையாய் போனேன். இப்பொழுதோ கர்த்தர் என்னை பெருக பண்ணினா. அதனால் என் மகனுக்கு, இரண்டாவது மகனுக்கு எப்ராயிம் என்று நான் பெயரிடுகிறேன். தேவன் உன் நிந்தையை மறக்க பண்ணுவார். நீ பட்ட கஷ்டங்களை கர்த்தர் மறக்க பண்ணுவார். உனக்கு எப்ராயிம் தோன்றுவான். நீ பலுகி பெருகுவாய் என்று கர்த்தர் சொல்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த எல்லாரும் glory to God, glory to God. கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயாவின் புத்தகம் 51வது அதிகாரம் கர்த்தர் சொல்கிறார். 2வது வசனத்தை வாசிக்கலாம். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். ஒருவனாய் இருக்கையில், சரீரம் செத்தவனாலே வானத்து நட்சத்திரங்களைப் போல சந்ததி உருவானார்கள் என்று எபிரேயர்லே வாசிக்கிறோம். சரீரம் செத்து போச்சு. ஸ்திரீகளுக்குரிய வழிபாடு சாராளுக்கு நின்று போய்விட்டது. இம்பாசிபிள். ஆனா என் தேவனால எல்லாமே பாசிபிள்.
கர்த்தர் சொல்றாரு, இந்த வருஷத்துல உனக்கு முடியாதுன்னு எதை சொல்லியிருக்காங்களோ, டாக்டர் சொல்லியிருக்கலாம், இல்லை உங்க உறவினர்கள் சொல்லியிருக்கலாம், கர்த்தர் சொல்றார் முடியும்னு கர்த்தர் சொல்றார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படும். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படும். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நல்ல கையை தட்டி நல்ல கையை தட்டி ஆமென். பார்வோனுக்கு ஒரே பயம் என்ன? இந்த எகிப்தியனை காட்டிலும் எபிரேயன் பெருகினான். எபிரேய மருத்துவச்சிகளை அழைத்து ஆண் பிள்ளைனா கொன்றுங்க, பெண் பிள்ளைனா உயிரோட விடுங்க. இந்த எபிரேய மருத்துவச்சிகள் கர்த்தருக்கு பயந்ததினாலே ஆண் பிள்ளையும் உயிரோட விட்டாங்க. கர்த்தர் அவர்களுடைய குடும்பங்களை தலைக்கும்படி செய்தார். பார்வோன் கேட்டப்ப நீங்க எப்படி ஆண் பிள்ளையும் உயிரோட விடலாம்? எபிரேய ஸ்திரீகள் மிகவும் வலிமை உள்ளவர்கள், நாங்கள் சென்று பிரசவம் பார்க்கிறதற்கு முன்பாகவே அவர்கள் குழந்தையை பெற்றெடுத்து விடுகிறார்கள், அவ்வளவு வலிமை உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். பெருக்கத்தை தாங்க முடியல. ஏன்? இவன் பார்வோன் ஆயிருவான். ரெண்டு கரங்களை வேத்தலாம். கர்த்தாவே என்னை பெருகச் செய்யா. ரெண்டு கரங்களை வேத்தலாம். என்னை பெருகச் செய்யா, என்னை பெருகச் செய்யும். எல்லாம் சொல்லுங்க, என்னை பெருகச் செய்யும், என்னை பெருகச் செய்யும். எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. நான் பெருக வேண்டும், நான் பெருக வேண்டும், நான் பெருக வேண்டும். என் சபை பெருக வேண்டும், 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 என் சபை பெருக வேண்டும். ஹல்லேலூயா. நெகேமியா 9:23 நெகேமியா சொல்றாரு, அவர்கள் பிள்ளைகளை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி, அவர்களுடைய பிள்ளைகளை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி சுதந்தரித்துக் கொள்ளும்படி நீர் அவர்கள் பிதாக்களுக்கு சொன்ன தேசத்திலே அவர்களை அழைத்து வந்தி. அவர்கள் பிள்ளைகள் வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி சுதந்தரித்துக் கொள்ளும்படி அவர்கள் பிதாக்கள் சொன்ன தேசத்திலே, கானான் தேசத்திலே அவர்களை அழைத்து வந்தி. வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணினி. பெருக்கத்தை தேவன் கட்டளையிட போகிறார். பெருக்கம். எசேக்கியேலின் புத்தகம் 36வது அதிகாரம். சுருக்கமாய் முடிக்கிறேன். எசேக்கியேலின் புத்தகம் 36வது அதிகாரம். எசேக்கியேலின் புத்தகம் 36வது அதிகாரம். அதிலே வாசிக்கலாம். 11வது வசனத்தை வாசிக்கலாம். உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள். உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களை பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் இருந்த நிலையில் உங்களை ஸ்தாபிப்பேன். உங்களுக்கு முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். அதற்கு முந்தின வசனம், நான் உங்கள் மேல் இஸ்ரவேல் வம்சமாகிய மனுஷர் யாவரையும் வர்த்திக்க பண்ணுவேன். பட்டணங்கள் குடியேற்றப்படும், அவாந்தரமான ஸ்தலங்கள் கட்டப்படும். இஸ்ரவேல் வம்சமாகிய மனுஷர் யாவரையும் வர்த்திக்க பண்ணுவேன், பெருக பண்ணுவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் வர்த்திக்க பண்ண போகிறார் என்று விசுவாசிக்கிறீங்க? இஸ்ரவேல் வம்சத்தாரை வர்த்திக்க பண்ண போகிறார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? லேவியராகமம் 26:9 நான் முடிக்க போகிறேன். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடு என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். உங்களோடு என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 17வது அதிகாரம்
ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாய் ஸ்தாபிப்பேன். ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாய் ஸ்தாபிப்பேன். ஆபிரகாம் தன்னுடைய சந்ததியை தேவனுக்குள் நடத்துவான் என்று சொல்லி நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆபிரகாமின் மேலே நம்பிக்கை, ஹோப். என்ன நம்பிக்கை? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இஸ்ரவேல் தேவ சந்ததியை பெற்றெடுத்தான். தன்னுடைய குடும்பத்தை காத்து கொண்டான். தன்னுடைய குடும்பத்தை ரட்சித்தான். ஆபிரகாம் மேல கர்த்தர் மிகப்பெரிய நம்பிக்கை வச்சிருந்தாரு. அவன் தன்னுடைய சந்ததியை தேவனுக்குள் நடத்துவான். அவன் சந்ததியை தேவனுக்குள் நடத்துவான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது எல்லா மாம்ச ஜீவன்களையும் அழிக்க இனி ஜலமானது பிரளயமாய் பெருகாதபடிக்கு எனக்கும் உங்களுக்கும் மாம்சமான சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் உண்டான என் உடன்படிக்கையை நினைவு கூறுவேன். இனிமேல் ஜலத்தினால் நான் தேசத்தை அழிக்க மாட்டேன். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். நோவாவோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். எல்லா 2 கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண. நல்ல 2 கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல 2 கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல 2 கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சமயமாகிவிட்டது. யாரும் எழுந்து போயிடாதீங்க. பிரைசஸ் கொடுக்க வேண்டி இருக்கு. சீல்டு வாங்குறவங்கெல்லாம் காத்துருங்க. கண்ணாடி கொயர்லாம் வாங்க. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடும். எல்லாரும் என்னோடு சேர்ந்து கரங்களை தட்டி பாடுங்கள். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. பின்மாரியின் அபிஷேகம் அக்கினியாய் இறங்கிடுமே. ஆமென். கரங்களை தட்டி பெருங்காற்றாக கர்மேல் ஜபவேளையில் கர்மேல் ஜப
வேளையில் கையளவு மேகம் காண்கிறேன். ஆகாபும் நடுங்கிடுமே. அக்னி மழையாக பொழிந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்னி நாவாக அமர்ந்திடுமே. பெருங்காற்றாக வீசிடுமே. ஜீவநதியாக ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் அக்கினியாய் இறங்கிடுமே. அக்னி நாவாக அமர்ந்திடுமே. பெருங்காற்றாக பெருங்காற்றாக வீசிடுமே. ஜீவநதியாக ஜீவநதியாக பாய்ந்திடுமே. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே. இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு. அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு. அற்புத வல்லமை இயேசுவே. இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு. அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே. இயேசுவை ரட்சித்தான் நான் ஆடி பாடுவேன். எவரும் அறியாதே. என் உள்ளம் பொங்குதே. என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் மொழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன். நல்ல ஒரு கரந்தட்டு கொடுத்த ஆவியானவருக்கு மகிமை, ஆவியானவருக்கு மகிமை. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறீர் ஆண்டவர். எங்களை பலுகி பெருக பண்ணுகிறீர். எங்களோடு உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாய் ஸ்தாபித்தீர். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய கண்கள் எங்களை எப்பொழுதும் கவனித்து கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. எங்களை ஆசிர்வதிக்கும்படியா, நாங்கள் சரியான வழியில் நடத்தும்படியா உன்மேல் கண் வைத்த ஆலோசனை சொல்லுவேன். நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். பிள்ளைகளை ஆசிர்வதியும் ஆண்டவரே. பிள்ளைகளை ஆசிர்வதி ராஜாக்களோடு அமர பண்ண வேண்டும் என்பதற்காக உம்முடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது அப்பா. பிள்ளைகளை ஆசிர்வதியும் ஆண்டவரை. பலுகி பெருகச் செய்கிற தேவனையும் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை ஆசீர்வதிக்கவே நீர் சுத்தம் கொண்டிருக்கிறீர் ஆண்டவர். வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு எத்திசையிலும் நாங்கள் பலுகி பெருக தேவன் தாமே எங்களுக்கு கிருபை செய்வீராக. தேவனுடைய சுவிசேஷத்தை பறைசாற்றி ஆத்துமாக்களால் நாங்கள் இடம் கொள்ளாமல் போக மட்டும் எங்கள் சபையை நிரப்பிட கர்த்தர் தாமே சுவிசேஷ பாரத்தினால் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. பிள்ளைகளை ஆசீர்வதி. மீதமான காரியங்களை கர்த்தர் பொறுப்படுத்த நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாமெல்லாம் உட்காரலாம். பிரைஸ் எல்லாம்.